ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பிடித்தமான ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். க்ரீமி நட்ஸ் குல்ஃபி செஞ்சுருக்கேன். இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்றது தான். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். வெளியே வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம வீட்டில் எது வேணால் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடலாம். இதுக்கு வந்து 1 லிட்டர் பாலுக்கு வந்து 40 கிராம் பாதாம், 40 கிராம் கேஷ்யூநட், 40 கிராம் அன்சால்டட் பிஸ்தா, ஏலக்காய் 4-5 ஏலக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நறுன்னு அரைச்சிங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கட்டும். இது வந்து பால் வந்து நல்லா காய்ச்சின பிறகு இதில் தேவையான சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான சர்க்கரை, மில்க் மேட் வந்து ஒரு 3/4 டீன்னு, குங்குமப்பூ 3-4 பிஞ்சு. இது நல்லா ஊற விட்டுருங்க. முதல்ல சூடான பாலில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். இது வந்து இந்த மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணிடனா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அரைச்சி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கிடும். இந்த திக்னஸ் வந்த பிறகு இதை நீங்கள் ஆற விட்டுருங்க. ஆறுற வரைக்கும் ஃப்ரீசர் வந்து டீப் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஏன்னா குல்ஃபி அப்போது நல்லா கெட்டியாக நல்லா இருக்கும். இது வந்து முதல் நாளே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்க நல்லாயிருக்கும். இது வந்து மவுலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. மவுலில் ஊற்றிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க நல்லா விரும்பி இந்த மாதிரி பிடிச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு பர்த்டேக்கு கெஸ்ட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு சண்டேஸ் லீவ் இருக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.